சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ. அந்த நீங்க டெஸ்ட் பண்றீங்களையா? ஆமா. வாட்டர் மாலிகுல் ஸோ நான் கன்வீன் ஆமா மின்சாரம் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு. சொல்லுங்க. சரிங்க. அந்த இது எப்படியா நாங்க இப்ப வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமா அந்த இது? அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வான்ஸ்ட் சயின்ஸ்க்கு போகணும். அது மெட்டல் அது என்ன பார்த்தீங்கன்னா, குவாண்டம் அது பார்த்தீங்கன்னா, குவாண்டம் போரஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மிக நுணுக்கமான மேக்னெட்டிக் மெட்டீரியலை பயன்படுத்தணும். அது அட்வான்ஸ்ட் சயின்ஸ். மேக்னெட்டிக் மெட்டீரியல் பயன்படுத்தி அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்தணும். அதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அதுக்கான லேப் எனக்கு இல்ல. அதுல செஞ்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேப் இருந்தா செஞ்சு காட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்ட் டெவலப் பண்ணலாம். ஏன் டெவலப் பண்ண முடியாது? ஓகே. ஏம்பியர் டெவலப் பண்ணோம்னா அது மெட்டல் ஆக்சைடு பயன்படுத்தணும். அது மேக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடு உங்களுக்கு தெரியும். மேக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடு அந்த நானோ மெட்டல் ஆக்சைடு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஃபெரைட் மெட்டல் இருக்கு இல்லையா? ஃபெரைட், மெக்னீசியம், குரோமியம், அப்புறம் நிக்கல், அலுமினியம், போரான், இந்த மாதிரி 8 மெட்டல் ஆக்சைடு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டல் ஆக்சைடு சிண்டரிங் பண்ணி அது செராமிக் பிளேட் மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 1 வோல்ட்டுமே 200 மில்லி ஆம்பு வெளியே வரும். புரியுது. நீங்க உங்களோட இது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த இது நான் பார்த்திருக்கேன். நீங்க அது சொன்னது எல்லாத்தையும் சவுதியில நான் செய்யலாம். கவனிச்சிருக்கேன். சவுதியில நான் அனுப்புறேன். அந்த ப்ராஜெக்ட் அனுப்புறேன். நீங்க ஒரு இன்ஜினியர் கன்சல்ட் சரி. பண்ணுங்க. அங்க சவுதிக்காரன் கரெக்ட்னு ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்க, மன்னரே இறங்கி வந்துருவார். செய்யலாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மின்சாரம் இல்லாம யாரும் வாழவே முடியாது. மின்சாரம் இல்லாம புரியுதுயா. இது கண்டுபிடிச்சாச்சு. நீண்ட காலமா போராடிட்டு இருந்து இப்பதான் அது கண்டுபிடிச்சிங்க. அடுத்தது ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே என்பிஎல் விஞ்ஞானி, அதாவது நேஷனல் பிசிக்ஸ் லேபரட்டரி சேர்ந்த டாக்டர் ரவிக்குமார் கோட்டால் பெரிய சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணாரு? ஒரு டிசைன் பண்ணாரு. அவர் மெக்னீசியம் ஃபெரைட் ஒன்று கண்டுபிடிச்சாரு. மெக்னீசியம் ஃபெரைட். சரிங்க. அதை வச்சு அவர் டெவலப் பண்ணி காமிச்சாரு. ஆனால் அதை விட அட்வான்ஸா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை விட அட்வான்ஸா நான் கண்டுபிடிச்சேன். என்னுடைய ஆசிரியர் வெங்கடேஷன் கண்டுபிடிச்சது. அதை டிசைன் பண்ணி மொத்தத்துல எல்லாமே கொண்டு வந்துடலாம். இது ஸ்பேஸ்லயும் வேலை செய்யும், பூமியிலையும் வேலை செய்யும். அது காற்றே தேவையில்லை. ரெண்டாவது இன்னொன்னு என்னது கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இது செல்ஃப் அயனைசேஷன் சொல்லுவாங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இது செல்ஃப் அயனைசேஷன். செல்ஃப் அயனைசேஷன் நடக்கவே நடக்காது. ஆனா குவாண்டம் எனர்ஜில செல்ஃப் அயனைசேஷன் நடக்கும். இந்த வாட்டர் மாலிகுலை பத்தி தவறா கணக்கு எல்லா விஞ்ஞானிகளும் வாட்டர் தப்பா நினைச்சிருக்காங்க. வெறும் அது சொல்யூஷன் நினைச்சிருக்காங்க. அது ஒரு சால்வெண்ட் நினைச்சிருக்காங்க. இல்ல, அது குவாண்டம் ஜெனரேட்டர் யாருக்கும் தெரியாது. என்னது? புரியுது. நீங்க சொல்றது புரியுது எனக்கு. நீங்க இது கொஞ்சம் விளக்கமா வேற ஏதாச்சும் டீட்டெயில் இருந்ததுன்னு அனுப்பிச்சு விடுங்க. நான் ஒரு ரிசர்ச் லேப்ல ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. சரி. அவங்களுக்கு வேணா நான் இந்த இதை ஃபார்வர்ட் பண்றேன். சரி, பண்ணலாம். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். சிம்பிளா என்ன பண்றேன்னா, சிம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு சின்னதா ஒரு ஐடியா சொல்றேன். அந்த ஒரு சிங்கிள் டிராப் எடுங்க. சிங்கிள் டிராப் என்னது? சிங்கிள் வாட்டர் டிராப் எடுங்க. வாட்டர் டிராப் வச்சுட்டு ஒரு பக்கம் ஜிங்க் கம்பி வைங்க, ஒரு பக்கம் காப்பர் கம்பி வைங்க, அல்லது அலுமினியம் கம்பி அல்லது காப்பர் கம்பி, எது வேணா வச்சுக்கலாம். புரியுதா? ஏனோடுக்கு காப்பர் கம்பி வைங்க. அது 1 mm திக்னஸ் இருந்தா போதும். மினிமம் 1 mm திக்னஸ் இருந்தா ஒரே சிங்கிள் டிராப் தான் வைக்கணும். அந்த ஒரு சிங்கிள் டிராப் இருந்து மல்டிமீட்டர் செக் பண்ணுங்க. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுங்க. சரிங்க. புரியுது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இத அவர் புரிய வைக்கணும். ஏன்னா இது கால்வனிக் செல் கிடையாது. இது குவாண்டம் எனர்ஜின்னு பேருங்க. இது நியூட்ரான் எஃபெக்ட். உலகத்துல நியூட்ரான் எஃபெக்ட் பத்தி பேசுறது 2வது நான் தான் உலகத்துல. நியூட்ரான் எஃபெக்ட் யாரும் பேச முடியாது. ஏன்னா நியூட்ரான் சார்ஜே கிடையாது. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஆனால் நியூட்ரான் தான் இந்த வேலையை பண்ணி நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க சொல்ற எனக்கு புரியுதுயா. ஆனா இத பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி கொண்டு போலாம்? என்ன மாதிரி முதல்ல இத புரிய வைக்கீங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம புரியும். நீங்க பேசலாம். உங்களுக்கு சப்போர்ட் வேணும் இல்ல? என்னங்கய்யா? உங்களுக்கு நீங்க புரிஞ்சுட்டீங்க. இது பிறகு செஞ்சு காத்தா 4 பேருக்கு தெரியும். அதுதான் சொல்றேன்யா. இப்ப நீங்க பண்ணதை நான் பாத்துருக்கேன். அந்த வீடியோ வெரி குட். அந்த வீடியோவை அப்படியே அனுப்புங்க. அவங்களுக்கு நான் செஞ்சு காட்டினாதான் புரியும். அதுக்குதான் உங்ககிட்ட நான் கேட்கிற ஐடியா கேட்கிறேன். நான் எப்படி செய்யணும் சொல்லிடுறேன். எப்படி செய்யணும் சொல்ல பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல, ஒரே ஒரு சின்ன பிளேட், ஒரு சின்ன பிளாஸ்டிக் பிளேட் எடுங்க. ஏதோ ஒரு பிளாஸ்டிக் முடியாது, ஒரு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி எடுங்க. அதுல ஒரு சிங்கிள் டிராப், அதாவது 1 கிராம் டிராப் 1 டிராப் விடுங்க. 1 டிராப்னா ஒரு டினி வாட்டர் மாலிகுல் தான் இருக்கணும். ஏன்னா இங்க வாட்டர் மாலிகுல் பேசுது, வாட்டர் கிடையாது. வாட்டர் மாலிகுல் பேசுது. ஏன்னா மாலிகுலர் அளவுக்கு நான் சிந்திக்கிறேன். ஒரு மாலிகுலர் ஈக்குவல் டு 1 மில்லி வோல்ட் கொடுக்குது. அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் மோல் என்ன இப்ப எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்ற மாதிரி இது மில்லி வோல்ட் கொடுக்குது. ஒரு வாட்டர் மாலிகுல் 1 மில்லி வோல்ட் கொடுக்குதுன்னா ஒரு டிராப்ல பல லட்சம் கோடி வாட்டர் மாலிகுல் கொடுக்குற. எத்தனை கோடி மின்சாரம் இருக்கு தெரியுங்களா? எக்கச்சக்கமா இருக்குது.
அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு டிராப் எடுத்துக்கங்க. ஒரு சரிங்க. டிராப் இத எடுத்துட்டு பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா, இது எந்த மாரி வந்து நம்ம வந்து சொல்லலாம் வந்து அது? அடுத்த ஸ்டெப் அதுதான். முதல்ல அடுத்த ஸ்டெப் நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல இதை ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணிட்டு சரி, அதுக்கப்புறம் 5 டிராப் வைங்க. என்னது 5 டிராப். ஃபர்ஸ்ட் சரி. சிங்கிள் டிராப் வைங்க. ஆஹா. அதுக்கப்புறம் 5 டிராப், அந்த 5 டிராப் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து 0.7 வோல்ட் காட்டும். எத்தனை? 0.7 வோல்ட் 2 மில்லி ஆம்ப் காட்டும். அப்ப எல்இடி பயங்கரமா எரியும். எல்இடி ஃபுல்லா எரியும். சரிங்க. அப்ப ஆஹா. 5 மாலிகுலே போதும். 5 வாட்டர் மாலிகுல். அது வந்து அதுவே வந்து ஒரு வாரத்துக்கு எரியும். 5 மாலிகுல்ங்கிற சாதாரண விஷயம் இல்ல. மினிமைஸ்டு வாட்டர் மாலிகுல். புரியுதா? புரியுது. இப்ப சாதாரண வாட்டர்ல தண்ணி ஊத்துனாலே இந்த இது வந்து எரியுன்றீங்களா அப்படின்னா? ஆமாங்கிற. நீங்க டிஸ்டில் வாட்டர் ஊத்தலாம் சரி. நீங்க வாயில எச்சை தொட்டி வச்சாலே வேலை செய்யும். நீங்க டிஸ்டில் வாட்டர் ஊத்தலாம், ஆர்ஓ வாட்டர் ஊத்தலாம், பியூர் வாட்டர் ஊத்தலாம், அப்புறம் ரெயின் வாட்டர் ஊத்தலாம். அதாவது அயனைசரே இருக்கக்கூடாது. எந்த இது இருக்கக்கூடாது. புரியுது, அ- புரியுது. அ- ஆஹா. அதுதான் இங்க வேலை. அதுதான் இங்க. அதான் இங்க வேலைன்றீங்க. ஆஹா. ஏன்னா இது வந்து வாட்டர் மாலிகுல். வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல். வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல். இந்த சரிங்க. குவாண்டம் ஃபியூல் நான் இந்த குவாண்டம் ஃபியூல் சாகவே சாகாது. சரிங்க. உங்களுக்கு நான் வந்து ஒரு WhatsAppல வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன்யா. ஆமா, எனக்கு அத வந்து வேலை அந்த டீட்டெயில் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அனுப்புறேன். அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. எப்படி பண்ணணுன்றத வந்து நான் ரெடி பண்றேன். ஆ ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன். அவங்க என்ன ஆ சொல்றாங்க பார்ப்போம்யா. நான் ஏற்கனவே இப்ப ஸ்வீடன்ல பண்ணிட்டு இருக்காங்க. யூகேல பண்ணிட்டு இருக்காங்க. ஆ யூகேல பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீடன்ல பண்ண சரிங்க. போறாங்க. ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியில பண்ண போறாங்க விரைவில். இங்க வந்து லண்டன்ல வந்து ம். ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டியில பண்ண போறாங்க. ஸ்வீடன்ல வந்து ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியில பண்ண போறதாக செய்தி வந்தாச்சு. அவங்களுக்கு அந்த அந்த திசிஸ்ல எழுதியாச்சு. 7 கான்செப்ட் எழுதியாச்சு. எப்படி வந்து நியூட்ரான், இது நியூட்ரான் பேஸ்டு வாட்டர் மாலிகுல் நியூட்ரான் பங்களிப்பு என்ன, எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் தெரிஞ்சிருப்பீங்க. இது நியூட்ரானோட வேலை என்ன? நியூட்ரான் ஸ்டெபிலைஸ் பண்ணுது, ரீசார்ஜ் பண்ணுது. இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும், டிஃபென்ஸ் பண்ணும், சேவ் பண்ணும். மூணுமே பண்ணும். ஆக்கவும் வளர்ச்சியும் செய்யும், அழிக்கவும் செய்யும், காக்கவும் செய்யும். இதுக்கு என்ன சொல்லணும்னா ப்ரொடியூஸ், ரெடியூஸ், டிஃபென்ஸ் மூணு செய்யும். ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் வந்து ரெடியூஸ் பண்ணும், டிஃபென்ஸும் பண்ணும். இதுதான் வாட்டர் மாலிகுல் கேரக்டர். இது யாருக்கும் தெரியாது. யாருக்கும். புரியுதுயா, புரியுதுயா. ஐயா நீங்க அந்த டாக்குமெண்ட் ஏதாச்சும் அனுப்ப முடியுமா? நீங்க நான் அனுப்புறேன். நாங்க பண்ணி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வச்சிருக்கிறது. அனுப்பி விடுறேன். வேணா இமெயிலே அனுப்புறேன். இமெயில உங்களுக்கு அனுப்புங்க. இந்த நம்பருக்கு இமெயில் அனுப்புங்க. இமெயில் அனுப்புறேன் உங்களுக்கு. சரியா? சரிங்க. நான் வந்து அனுப்பிச்சு விடுறேன்யா. சரிங்களா? வெரி குட். பரவாயில்ல. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்கேயோ பாத்துட்டீங்க. உங்க இது நான் ஏற்கனவே வந்து WhatsAppல நான் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். ஆ, நீங்க சொன்ன அந்த புக் எல்லாத்தையும் நான் வாங்கி நான் படிச்சிருக்கேன் நானு. ஓஹோ. ஆ, அதுக்கப்புறம் என்னால ஃபுல்லா வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல. இந்த இது நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல நான் பண்ண 1 மாசம் வந்து நான் இருந்தேன் நானு. ஓ ஓ ஓ அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு அங்கிட்டு அலைச்சல் இருந்ததுனால என்னால வந்து அத பண்ண முடியல கன்டினியூஸா. பரவாயில்ல, திருப்பி நான் பரவாயில்ல. இத வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆ. சரி, ரொம்ப நல்லது. வாங்க வாட்ஸ்அப்ல வாங்க. இந்த மாதிரி வரட்டும். சிங்கப்பூர்ல கூட ஒருத்தர் பண்ண போறாரு. சிங்கப்பூர்ல ஜேஎன், சிங்கப்பூர் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில கூட சொல்லியிருக்கேன் நான். அவர் பேரு சரிங்க. அவர் வந்து எங்கிட்ட வந்தவங்க எல்லாம் ட்ரிபிள் இன்ஜினியர் தான். எங்கிட்ட தான் ட்ரிபிள் இருக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாம், சிவில் ஆஹா. இன்ஜினியர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு அது. ஆனா எப்படி ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னன்னு கேட்டா அது செராமிக்ல கொண்டு போங்க. அப்பதான் சாத்தியம். இது வந்து ஓல்டு. அதுதான் கேக்குறேன். அது அது செராமிக்ல பண்ணணும். அது எப்படி டிசைன் நான் பின்னாடி சொல்லி தரேன். முதல்ல இதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. முதல்ல இந்த பிலாசபி புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் டெவலப்மெண்ட் உங்க மூளைக்கு வேலை கொடுக்கணுமே இல்லையா? கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. சார், நீங்க சயின்ஸுங்கிறது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். நான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல என்னால முடியும். கரெக்ட் தான். உங்க உங்க ப்ராஜெக்ட் நான் பார்த்துருக்கேன் நானு. அது அஹ், பார்த்து புடிச்சதுனால தான் வந்து நான் வந்து உண்மையிலேயே இது வந்து கண்டிப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் தான். ஏன்னா இப்ப வந்து கார்பன் டை ஆக்சைட வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 0 கார்பன் இந்த ஆமா, திட்டம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா, ஸோ 2050 அந்த ரேஞ்சில ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து நீங்க சொல்ற டெக்னாலஜி வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயம், கட்டாயம். ஏன்னா இது ஏற்கனவே வந்து ரெண்டுமே சக்சஸ் ஆயிடுச்சு. இதுவும் சக்சஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த செராமிக், அது மெக்னீசியம் ஃபெரைட்னு சொல்லிட்டு ஒருத்தர் செஞ்சு பார்த்துட்டாரு. அதை விட நம்ம அட்வான்ஸ் ஆகும். அந்த மெக்னீசியம் ஃபெரைட் வந்து செஞ்சு சக்சஸ் பண்ணிட்டாரு. நீங்க அந்த லிங்க் கூட உங்களுக்கு அனுப்புறேன். அவர் பேரு அவர் டாக்டர் ரவிக்குமார் கோட்னாலான் பேர். அவர் வந்து இப்பதான் ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. எங்க சிஎஸ்ஆர் சீப் சயின்டிஸ்ட். சிஎஸ்ஆர் டெல்லியில் இருக்கிற சென்ட்ரல் சயின்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட
ஸ்பெஷல் சயின்டிஸ்ட் அவரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெச்ஓடி, பிசிக்ஸ் ஹெச்ஓடி, பெரிய பெரிய பிரில்லியன் சயின்டிஸ்ட். 16 வருஷம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாரு. 16 வருஷம் ரிசர்ச் பண்ணாரு. நான் 15 நாள்ல கண்டுபிடிச்சேன். வெறும் 15 நாள்ல கண்டுபிடிச்சேன். எத்தனை? புரியுதுயா, புரியுதுயா. உண்மையிலே இது வந்து நல்லா வந்து உலகத்துக்கு வந்து சரியான இதுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமா, நீங்க. என்னுடைய சயின்ஸ் ஆஹ் காரணம் நான் வந்து அவர் வந்து லைட் பத்தி பேசுறாரு. நான் பேராமேக்னெட் பத்தி பேசினேன். நான் பேராமேக்னெட் எஃபெக்ட்ல நல்ல வேலை செய்யும். பேராமேக்னெட்ங்கிறது வந்து ஒரு லைட் பட்டா, ஃபோட்டான் பட்டா வேலை செய்யும். ஃபோட்டான் பட்டாவே இது மேக்னெட்டிக்கா மாறிடும். ஓகே. விசித்திரமா இருக்கு. அது கேரக்டரே விசித்திரமா இருக்கு. யாருனாலையும் நம்ப முடியாது. யாருனாலையும். ஐயா, நீங்க இவ்வளவு இது நீங்க பேசுறீங்க, ஆனா ஏன் இன்னும் கார்பரேட் காரங்களாம் இன்னும் வந்து உங்ககிட்ட வந்து தெரியாதுங்க, அப்ரோச் சயின்ஸே பண்ண மாதிரி தெரியாதுங்க. வந்து என்னங்க பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்லயே இல்லையா? டெக்ஸ்ட் புக்ஸ்லயே கிடையாது. பத்தி எப்படி செய்வீங்க நீங்க? டெக்ஸ்ட் புக்லயே கிடையாது இல்லையா? சரி சரி. இல்லையா, இப்ப நீங்க இவ்வளவு இது நீங்க பேசுறீங்க, நாங்க எங்க நீங்க வந்து உங்களோட ரிசர்ச் எல்லாம் அனுப்புறீங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, பாத்திருக்கேன் நானு. ஆமா, பட் ஏன் வந்து அவங்க எல்லாம் வந்து வரமாட்டேன்றாங்க ஏன்னா இது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது? சார், இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதுக்கு இந்த சயின்ஸ் என்னன்னே அவங்களுக்கு புரியல. அவங்க படிச்ச பாடமே தப்பா இருக்கு. உங்களால நம்ப முடியுதா? வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல். வாட்டர் வந்து நீங்க என்ன வாட்டர் சால்வெண்ட் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் வாட்டர் இஸ் ஏ ஜெனரேட்டருங்கிறேன். வாட்டர் இஸ் ஏ செல்ஃப் ஜெனரேட்டருங்கிறேன். செல்ஃப் அயனைசேஷன் சொல்றேன். அப்புறம் வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் வைப்ரேட்டருங்கிறேன். நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் சொல்ற வார்த்தையை உங்களால நம்ப முடியாது. சொல்ற வார்த்தையே குவாண்டம் வைப்ரேட்டர் என்ன? அது அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டு மட்டும் இல்ல, ஆசிலேட்டர் நடந்துட்டே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப தண்ணி இருக்குல்ல, வெறும் தண்ணியை பார்த்தா ஒண்ணும் தெரியாது. ஆனா தண்ணியில ரெண்டு டிஃபரெண்ட் மெட்டல் வச்சீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னும் யாருமே சொல்லியாதையே. அதான் கரெக்ட் தான். இந்த இது வந்து நானும் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். எங்களோட டெஸ்ட்ல நாங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்க பண்ணது கிடையாது. அது நான் என்ன சொல்றேன்னா, அவோகட்ரா ஃபார்முலா பயன்படுத்தினேன். அவோகட்ரா ஃபார்முலா எப்படின்னு கேட்டா, ஒரு 8 மோல் சேர்ந்தது, ஒரு கண்டென்ட் 18 மோல்ட் சேர்ந்து 18 மோல்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 கிராம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மோல்ல வந்து பல ட்ரில்லியன் மாலிகுல் இருக்குங்கிறாரு. 6.23 into 10 to the power of 23. அதுதான் ஒரு மாலிகுல் வேல்யூ, ஒரு பொதுவான வேல்யூ. அதான் அது வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாலிகுல் மாஸ். சரி, அது இருக்கட்டும். நான் சொல்றேன் அது ஒரு வேல்யூ. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டிராப் வச்சு அந்த ஒரு டிராப்லயே பாத்தீங்கன்னா 3.3 into 10 to the power of 23 வரும். நான் 18 கிராமுக்கு போக தேவையில்ல. ஒரு கிராம்லயே இத்தனை கோடி செல் இருக்கு, இத்தனை கோடி ஆட்டம் இருக்கு. ஒரு ஆட்டமோட அவுட்புட், எவ்ரி சிங்கிள் ஆட்டமோட அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு த 0.6 வோல்ட் into 2 மில்லி ஆம்பியர் வந்து எவ்ரி மாலிகுல் எஃபெக்ட் வருது. இதை நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா நம்பவே முடியல. என்னடா இது எக்கச்சக்கமா அணுகுண்டு மாதிரி வேலை செய்யுது. ஒரு சிங்கிள் டிராப்ல இருந்து இத்தனை கோடி மாலிகுல் இருக்கு. ஒரு மாலிகுல் வேல்யூ யூஸியா ஒரு மாலிகுல், நான் சொல்ல ஒரு சிங்கிள் மாலிகுல் வேல்யூ வந்து 1 மில்லி வோல்ட் வருது, 1 மில்லி வாட்ஸ் வருது. மில்லி வாட்ஸ். அப்ப ஆம்பியரும் வோல்ட்டும் சேர்ந்தா வாட்ஸ் வரும், உங்களுக்கு தெரியும். அப்ப 1 மில்லி வாட்ஸ்னா ஒரு கிராம்ல எத்தனை கோடி இருக்குன்னு அதுல புரிஞ்சிக்கவே முடியாது. எத்தனை கோடி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அப்படின்னு எத்தனை கோடி உள்ள எலக்ட்ரான் ஒளிஞ்சிருக்குது உள்ள. அப்ப வந்து இப்ப அந்த நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. பல வருஷத்துக்கு அது பாட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குன்றீங்களா? அப்படியே அது அழியவே அழியாத அது எலக்ட்ரான். அது என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன். ஹைட்ரஜன் ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆக்சிஜன் ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. அது திருப்பி சேர்ந்துகிட்டே இருக்கும். அழிக்கிறதுக்காண்டி சொல்லல, வாட்டர் எவாபரேட் ஆயிரும், அதுக்கு சொல்ல வரேன் நான். அது மறுபடியும் மீண்டும் கனெக்ஷனா மீண்டும் மாற்ற மாறிடும். மீண்டும் ஓகே, அதுக்கு தான் சொல்லுவேன். வாட்டர் எவாபரேட் ஆகிறப்ப அந்த தண்ணி மட்டும் நம்ம ரீஃபில் பண்ற மாதிரி வருமானு கேக்குறேன். வேற ஒன்றும் அது ரீசைக்கிளிங், ஆட்டோமேட்டிக் ரீசைக்கிளிங் ஆயிட்டே இருக்கு. நம்ம ஒன்றும் பண்ணது, அது ரீசைக்கிளிங் ஆயிட்டே இருக்கும். யாருனாலும் தடை செய்ய முடியாது. ஆனா அதுல வந்து செல்ஃப் அயனைசேஷன் நடக்கணும். இதுல வந்து செல்ஃப் அயனைசேஷன் நடக்கணும். மூணு பை ப்ராடக்ட் வரும். ஒன்னு வந்து ஹைட்ரஜன் வரும், எலக்ட்ரிசிட்டி வரும், ஹைட்ராக்சைடு. மூணு வரணும். ஹைட்ரஜன் ஃப்ரீயா வரணும், ஹைட்ராக்சைடு வரணும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா வரணும். எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, நாட் அ காஸ்ட், லோயஸ்ட். என்ன அதே லைட்டே, அதாவது எலக்ட்ரிசிட்டியே ஃப்ரீயா வருது. எலக்ட்ரிசிட்டியே ஃப்ரீயா, எந்த ஜெனரேட்டர் கிடையாது, எந்த நோ இன்புட்டே கிடையாது. என்னது நோ இன்புட்? புரியுது. ஏன் வேலை செய்யணும்? சரி, அனுப்புறேன். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது குவாண்டம் லெவல்ல தான் சாத்தியம் தவிர, குவாண்டம் லெவல் தான் சாத்தியம். அப்ப குவாண்டம் லெவல் சாத்தியம்னா அப்ப குவாண்டத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்பாரு. இன்னைக்கு குவாண்டம் தான் வரப்போகுது. எல்லாமே குவாண்டம் டெக்னாலஜில எதுவும் நடக்காது. அதனால
குவாண்டம் வைஸ்ல சிந்திச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு 15 நாள்ல அதிகபட்சம் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரே மாசத்துல நம்ம செராமிக்ல கொண்டு வந்துடலாம். செராமிக்ல கொண்டு வந்தோம்னா 1 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும். 10,000 வாட்ஸ் ஒரு பெட்டில இருந்து எடுக்கலாம். 10,000 வாட்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 வாட்ஸ் மின்சாரத்தை எடுக்கலாம். சும்மா ஒரு 50,000 செலவில் எடுக்கலாம். 100 வருஷத்துக்கு தேய்மானமே வராது. அதுக்கு ஐடியா இருக்கு. சரி, சரிங்க சந்திக்கலாம். நீங்க நன்றி, நன்றி, எப்படி வணக்கம். பண்ணணும் சொல்லுங்க. நம்ம வந்து நான் வந்து நான் உங்களுக்கு என்ன அனுப்புறேன், சப்போர்ட் அனுப்புறேன், பண்ண அனுப்புறேன், முடியுமோ நான் அனுப்புறேன், வந்து நான் நான் அனுப்புறேன், சப்போர்ட் அனுப்புறேன், பண்றேன். அனுப்புறேன், அனுப்புறேன். நன்றி, வணக்கம். அனுப்புறேன், அனுப்புறேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி.